Under section 349 வன்முறை என்றால் என்ன, ஃபோர்ஸ் என்றால் என்ன, 3 விஷயங்கள் இங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை போலவே அண்டர் செக்ஷன் 350 கிரிமினல் ஃபோர்ஸ் என்றால் என்ன, அண்டர் செக்ஷன் 351 அசால்ட் என்றால் என்ன, அண்டர் செக்ஷன் 352 punishment for assault or criminal force otherwise than on grave provocation, கடுமையாக ஆத்திரம் மூட்டப்பட்டதன் பேரில் அல்லாமல் வேறு வகையில் தாக்குதல் அல்லது குற்றமுறை வன்முறைக்கு தண்டனை. இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருக்காங்க. அண்டர் செக்ஷன் 353 ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அவரை கடமை செய்ய விடாமல், பணி செய்ய விடாமல் தடை செய்வதற்காக தாக்குதல் அல்லது வன்முறையை பயன்படுத்துதல். அதிகமான கேஸ் பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசரா இருக்கட்டும் அல்லது எந்த டிபார்ட்மெண்டாக இருக்கட்டும், இந்த 353 ஐபிஎஸ்ல தான் கேஸ் போடுவாங்க. அண்டர் செக்ஷன் 354 ஒரு பெண்ணிற்கு மானபங்கம் ஏற்படுத்துதல். Assault or criminal force to woman with intent to outrage her modesty. With intent to outrage her modesty. Under section 354. Assault or criminal force to woman with intent to outrage her modesty. ஒரு பெண்ணின் மானத்திற்கு பங்கம் ஏற்படுத்தும் எண்ணத்தில் தாக்குதல் அல்லது வன்முறையை பயன்படுத்துதல். 354 வந்தாவே 2 years imprisonment or fine or both. இதுல ஒரு திருத்தம் வந்திருக்கிறது. 2 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதித்து தண்டிக்கப்படுவர் என்ற அந்த சொற்களுக்கு பதிலாக ஓராண்டு சிறை தண்டனையிலிருந்து 5 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுவார் மற்றும் அபராதத்திற்கும் உட்படுத்தப்படுவார். இது 3/2/2013 இருந்து வருது சார். Not less than 1 year but which may extend to 5 years. 1 வருடத்திற்கு குறையாமல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. 3/2/2013 அமெண்ட்மெண்ட் நிர்பயா. அண்டர் செக்ஷன் 354 கேபிட்டல் ஏ பாலியல் தொந்தரவும் பாலியல் தொந்தரவுக்கான தண்டனையும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். 354 ஏவில் ஒரு விரும்பத்தகாத உடலோடு உரசுவது அல்லது ஒட்டுவது அல்லது வெளிப்படையாக தெரியும் வகையில் பாலியல் கோரிக்கை விடுவது. 2வது பாலியல் உறவுக்கு அனுசரணையான நடப்பதற்கு வேண்டுகோள் விடுப்பது அல்லது வேண்டுவது. 3வது பாலியல் ரீதியான விமர்சனங்களை செய்வது. 4வது வேசித்தன்மையை கடுமையாக வெளிப்படுத்துவது. 5வது வரவேற்கப்படாத வேறு வகையிலான உடல் ரீதியான, வார்த்தை ரீதியான அல்லது வார்த்தை ரீதியில் அல்லாத பாலியல் தன்மை. இது எல்லாமே 354 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க. சப்செக்ஷன் 2ல சப்செக்ஷன் 1 கிளாஸ் 1 கிளாஸ் 2வில் குறிப்பிட்டுள்ள குற்றம் எதையும் செய்கின்ற ஒரு நபர் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டுமோ விதித்து தண்டிக்கப்படுவார். அப்ப சப்செக்ஷன் 1ல கிளாஸ் 1 கிளாஸ் 2 எதை பற்றி பேசுகிறது? கிளாஸ் 1 விரும்பத்தகாத வகையில் உடலோடு உரசுவது அல்லது ஒட்டுவது அல்லது வெளிப்படையாக தெரியும் வகையில் பாலியல் கோரிக்கை விடுப்பது. சப்செக்ஷன் 2 எதை பற்றி பேசுகிறது? அண்டர் செக்ஷன் 354 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 1 அதுல கிளாஸ் 2 எதை பற்றி பேசுகிறது? பாலியல் உறவுக்கு அனுசரணையாக நடப்பதற்கு வேண்டுகோள். இங்கேதான் அன்பழகன் என்ற ஒரு கான்ஸ்டபிள் அவர் மேல கேஸ். ஒரு திருட்டு வழக்கு. இந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. ரெக்கவரி பண்ணிட்டாங்க. ரெக்கவரி பண்ண விஷயத்த அந்த அம்மாவுக்கு இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் என்ன பண்றாரு,
போன் மூலமா சொல்றாரு, திருடு போன பொருளெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்து வாங்கிக்கிங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்றாரு. அதற்கு முன்பாக ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு, இதெல்லாம் வேண்டும் என்று சொன்னால் என்னோட நீங்க பெட்டை ஷேர் பண்ணணும்னு சொல்றாரு. உடனே அந்த அம்மா அந்த போலீஸ் வேலை இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 354 subsection 1 class 2 சொன்னப்பட்ட அந்த விஷயங்களுக்கு ஒத்து போகிறது, உறவுக்கு அனுசரணையாக நடப்பதற்கு வேண்டுகோள் விடுக்கிறார். அந்த வேண்டுகோளின் அடிப்படையில் அந்த அன்பழகன் என்ற ஒரு போலீஸ் ஆபீசர் என்று சொன்னால் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் தான் போலீஸ் ஆபீசர்னு சொல்லணும் நாம. அவரை தண்டிக்கிறாங்க உயர் நீதிமன்றம். சப்செக்ஷன் 3 சொல்றாங்க, சப்செக்ஷன் 1 கிளாஸ் 3 கிளாஸ் 4 கிளாஸ் 5 இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றமாக இருக்கும் பட்சத்தில் கிளாஸ் 3 என்ன? பாலியல் ரீதியான விமர்சனம். கிளாஸ் 4 என்ன? வேசித்தன்மை கடுமையாக வெளிப்படுத்துவது. கிளாஸ் 5 என்ன? வரவேற்கப்படாத வேறு வகையிலான உடல் ரீதியான வார்த்தை ரீதியான பாலியல் தன்மை அல்லது வார்த்தை ரீதியில் அல்லாத பாலியல் தன்மை. இது போன்ற குற்றங்களில் ஈடுபடும் பட்சத்தில் ஓராண்டு வரையில் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இந்த 354 ஏவை பொறுத்தவரை சப்செக்ஷன் 2 சொல்றாங்க, சப்செக்ஷன் 1 கிளாஸ் 1 கிளாஸ் 2 சொல்லப்பட்ட குற்றத்தை செய்தால் 5 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இதுவே சப்செக்ஷன் 3 சொல்றாங்க, சப்செக்ஷன் 1 கிளாஸ் 3 கிளாஸ் 4 கிளாஸ் 5 சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி அவர் செயல்படுகின்ற பொழுது அவருக்கு ஓராண்டுகள் வரை சிறை தண்டனை. அப்ப கிளாஸ் 3 கிளாஸ் 4 கிளாஸ் 5 எதை பற்றி பேசுகிறது? பாலியல் ரீதியிலான விமர்சனம், வேசித்தன்மையை கடுமையாக வெளிப்படுத்துவது, வரவேற்கப்படாத வேறு வகையிலான உடல் ரீதியான வார்த்தை ரீதியான அல்லது வார்த்தை ரீதியில் அல்லாத பாலியல் தன்மை. ஆனா செக்ஷன் 354 பி பொறுத்தவரை ஒரு பெண்ணின் உடையை அகற்றும் எண்ணத்தில் ஒரு பெண்ணை தாக்குவது அல்லது குற்றமுறு வன்முறையை பயன்படுத்துவது. assault or use of criminal force not to when ஒரு பெண்ணின் ஆடையை அகற்றும் நோக்கத்தில் அல்லது அவளை கட்டாயப்படுத்தி பொது இடத்தில் நிர்வாணமாக்கும் நோக்கத்தில் அவளை தாக்கும் அல்லது அவளுக்கு எதிராக குற்றமுறு வன்முறையை செய்யும் நபர் அல்லது அந்த குற்ற செய்கைக்கு உடந்தையாக இருக்கும் நபர் 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆனால் 7 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். டிஸ்ரோப் போன்றாவே ஒரு பெண்ணினுடைய ஆடையை பிடிச்சு அவிழ்த்தாலே அவருக்கு 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா சப்செக்ஷன் 2 சொல்றாங்க 354 ஏவில் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். சப்செக்ஷன் 3 சொல்றாங்க 1 இயர் பனிஷ்மெண்ட் சொல்றாங்க பிளஸ் ஃபைன் அல்லது ஆர் ஃபைன் அல்லது ரெண்டும் சேர்த்துன்னு சொல்றாங்க. இது ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், உமன் ஹராஸ்மெண்ட் கிடையாது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். 354 354 பி சொல்றாங்க ஒரு பெண்ணினுடைய ஆடையை நீங்கள் அவிழ்த்தால் அல்லது நிர்வாணமாக்கி அவங்களை அசிங்கப்படுத்த நினைச்சு நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆனால் 7 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். சார் இங்கே 354 சப்செக்ஷன் 1 ஆர் ஃபைன் ஆர் போத்னு வரும். 354 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் 7 ஆண்டுகள் வரை பிளஸ் ஃபைன் மற்றும் அபராதம். செக்ஷன் 354 வாயரிசம், கலவி வேட்கை என்று அர்த்தம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் 5 years வரை ஆர் ஃபைன். பண்றாரு குறையாமல் 7 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். 354 வாயரிசம்
VOYEURISM, வாயரிசம். குற்றம் செய்யப்பட்டவராலோ அல்லது வேறு நபர் எவராலுமோ கவனிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று ஒரு பெண் எதிர்பார்க்கும் நிலையில் அந்த பெண்ணின் தனிப்பட்ட அந்தரங்க செய்கை எதனையும் பார்த்தால் அல்லது படம் எடுத்தால் இந்த குற்றத்தை செய்பவர் முதலில் அந்த குற்றத்தை செய்திருக்கின்ற பொழுது அவர் ஓராண்டுக்கு குறையாமல் ஆனால் 3 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுவார். பிளஸ் ஃபைன். 1 வருஷம் குறையாம 3 வருஷம் வரையும் ஜெயில் தண்டனை பிளஸ் ஃபைன். அதே குற்றத்தை 2வது முறை அல்லது தொடர்ந்து செய்திருக்கின்ற பொழுது 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். 2 விளக்கம் கொடுத்திருக்காங்க சார், எக்ஸ்பிளனேஷன். இந்த 2 எக்ஸ்பிளனேஷனை பார்க்கின்ற பொழுது, ஒன்று, இந்த பிரிவின் நோக்கங்களின் பொருட்டு தனிப்பட்ட செய்கை. அப்ப தனிப்பட்ட செய்கை, பிரைவேட் ஆக்ட், ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் செக்ஷன், பிரைவேட் ஆக்ட் இன்க்ளூட்ஸ் an act of washing carried out in a place. கலவி வேட்கை. இந்த 354C வந்து சுருக்கமாக ஒரே லைன்ல சொல்லிடலாம் சார். ஒரு துணி கடைக்கு போறீங்க, ட்ரெஸ் சரியா இருக்கா இல்லையான்ட்டு ட்ரெஸ்ஸிங் போயிட்டு நீங்க ஆடைய மாத்துறீங்க. ஒரு பெண் துணி கடையில் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க. அந்த ரூம்ல அந்த பெண்ணுக்கு தெரியாம அந்த பெண்ணு என்ன நினைப்பாங்க, யாருமே பார்க்காத இடம், நல்ல ஒரு பாதுகாப்பான இடம் என்று சொல்லி தனது ஆடையை அவிழ்த்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க. இது அந்த துணி கடையில இருக்கிறவரு ஒரு ரகசிய கேமரா வச்சு பார்க்கிறாரு அல்லது ஒரு ஓட்டை போட்டு பார்க்கிறாரு. ஒரு பெண் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது கவனிக்கிறாரு. அது முதல் முறையாக இருக்கும் பட்சத்தில் 1 ஆண்டுகள் குறையாமல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. தொடர்ந்து இதே குற்றத்தை பண்றாரு, அவருக்கு 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் 7 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை விதிக்கப்படும். வாயரிசம் மீன்ஸ் ஒரு பெண் தனிமையில செய்யக்கூடிய செயலை. ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாங்க, ஒரு அம்மா ரூம் எடுத்து தங்கிட்டு ட்ரெஸ் மாத்துறாங்க. அந்த ஹோட்டல் ஊழியர் அங்க ரகசிய கேமரா வச்சு பாக்குறாரு அல்லது ஏதாவது அந்த ரூம்ல ஒரு ஹோல் போட்டு அதன் வழியா கவனிக்கிறார், பாக்குறாரு. அந்த பெண் அந்தரங்கமாக ஒரு செயலில் ஈடுபடுகின்றதை அவருக்கே தெரியாமல் இது போன்று பார்ப்பது குற்றம். அப்ப இதுல எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க, இந்த பிரிவின் நோக்கங்களை பொறுத்து ஒரு தனிப்பட்ட செய்கை அந்த தனிப்பட்ட செய்கை என்பது அந்தரங்கமாக இருக்கும் நிலையில் பார்க்கும் செய்கையையும் உள்ளடக்கும். அவங்க பிரைவேட்டா ஆக்ட் பண்றாங்க, அதையும் சேர்த்து வரணும். அது மட்டுமில்ல, ஒரு பெண்ணினுடைய பிறப்புறுப்பு, ஒரு பெண்ணினுடைய பட்டாக்ஸ், புட்டம் அல்லது சூத்தாம்பட்டை என்று சொல்வார்கள், ஒரு பெண்ணினுடைய மார்பகம் ஆகியவற்றை வெளியிருப்பது, அதை வெளிப்பட்டிருப்பது அல்லது உள்ளாடையால் மறைக்கப்பட்டிருப்பது அல்லது பெண் ஒருத்தனுடைய பயன்படுத்தக்கூடிய கழிவறையை பார்ப்பது அல்லது சாதாரணமாக செய்யப்படக்கூடாத பொது இடத்தில் வைத்து நபர் ஒருவர் பாலியல் செய்கையை செய்வது. சில பேர் லெட்டின் போறத கூட கவனிக்கிற கெட்ட சிந்தனை உள்ளவர்கள்லாம் இருப்பாங்க. இது எக்ஸ்பிளனேஷன் 1ல. எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட செய்கையை பலன் பிடிப்பதற்கு ஒப்புதல் அளித்து அதை 3வது நபர் எவருக்கும் தெரியப்படுத்த கூடாது என்று கூறியிருக்கின்ற அந்த உருவத்தை அல்லது செய்கையை 3வது நபருக்கு தெரியப்படுத்தினால் அது இந்த பிரிவின் கீழ் குற்றமாகும். சில நேரங்கள்ல அந்த விக்டிமே கன்சென்ட் கொடுப்பாங்க, என்ன நீங்க வந்து வீடியோ கிராப் பண்ணுங்க, செல்போன்ல ஷூட் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு கன்சென்ட் கொடுத்து அதன் அடிப்படையில இவர் வந்து ரகசியமா எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்றாரு. ரெக்கார்ட் பண்ணதை இந்த நபர் அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போட்டு காட்டுவார். இத பாருங்க, நானும் அந்த பெண்ணு எப்படி இருந்தோம், அந்த பெண்ணு என்னென்ன பண்றாங்க பாருங்க, அவங்க ட்ரெஸ் அவுக்கிறது எல்லாவற்றையும் நான் அப்படியே ஷூட் பண்ணிருக்கேன், இத பேரா இருக்கிறாங்க பாருங்க, நியூடா இருக்காங்க பாருங்க, அந்த நெக்ஸ்ட் சீனை பாருங்கன்னு சொல்லிட்டு இவர் காட்டுவார். அவ்வாறு 3வது நபருக்கு அந்த வீடியோ பதிவை, செல்போன் பதிவை
காட்டுகின்ற பொழுது, அந்த மூன்றாவது நபருக்கு தெரியப்படுத்த கூடாது என்று கூறியிருக்கின்ற பொழுது, இதை உன்னை தவிர யாரும் பார்க்க கூடாது, உனக்கு மட்டும்தான் அப்படின்னு அந்த பெண்ணு சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் அவருடைய ஃப்ரெண்டு காட்டியிருப்பாரு. அந்த உருவத்தை அல்லது செய்கையை மூன்றாவது நபருக்கு தெரியப்படுத்தினால் இந்த பிரிவின்படி அது குற்றம். எக்ஸ்பிளனேஷன் 1ல என்ன சொல்றாங்க, அந்த பெண் தனிப்பட்ட செய்கை, அவங்களுடைய பிரைவேட் ஆக்ட் வந்து, பிரைவேட் ஆக்ட் என்பது எதுவெல்லாம் அடங்கும், அவங்க அந்தரங்கமாக இருக்கும் நிலையில் பார்க்கின்ற பொழுது ஒரு செய்கையையும் உள்ளடக்கும். அப்ப இதையெல்லாம் செய்கின்ற ஒரு நபருக்கு முதல் முறையாக செய்தால் 1 வருஷம் குறையாமல் சார் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. செகண்ட் அண்ட் சப்சிக்வெண்டா இதே வேலையை பண்றாரு, அவருக்கு 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் 7 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுவார். Under section 354D, ஸ்டாக்கிங், ஒளிந்து மறைந்து பின்தொடர்தல். சில பேருக்கு இவர் வந்து நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லுவார், அல்லது பின்தொடர்ந்தே வருவார். இந்த ஸ்டாக்கிங் என்பது ஒரு பெண் நடந்து செல்கையில் அவருக்கே தெரியாமல் ஒரு ஆண் பின்தொடர்ந்து வருதல், ஃபாலோ பண்றது. நபர் ஒருவர் பின்தொடர்வது மற்றும் அவரோடு தொடர்பு கொள்வது, அல்லது அந்த நபருக்கு திரும்ப திரும்ப இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தொடர்பு கொள்ள முயற்சிப்பது. எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காங்க பாருங்க சார். ஒரு நபர் ஒருவர் பின்தொடர்வது மற்றும் அவரோடு தொடர்பு கொள்வது, அல்லது அந்த நபருக்கு திரும்ப திரும்ப இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தொடர்பு கொள்ள முயற்சிப்பது. வழியில ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே போவார் இவர். என்னுடைய காதலை ஏற்றுங்க, நீங்க எல்லாம் நான் இறந்துருவேன், இப்படி அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுவார் அந்த பெண்ணு போகின்ற பொழுதெல்லாம். ஆனா செக்ஷன் 354D சப்செக்ஷன் 1ல இதை சொல்றாங்க. சப்செக்ஷன் 2ல நபர் ஒருவருக்கு எதிராக ஒரு வன் செயல் ஏற்படலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அவருக்கு எதிராக ஒரு வலைதளம், ஒரு மின்னஞ்சல் அல்லது வேறு ஏதேனும் வகையில் ஒரு மின்னணு சாதனங்கள் மூலமாக தொடர்பு கொள்வது. செல்போன் மூலமா கான்டாக்ட் பண்ணுவாரு, நெட் மூலமா கான்டாக்ட் பண்ணுவார், வாட்ஸ்அப், யூடியூப், என்னென்ன இருக்க, இன்ஸ்டாகிராம், இவற்றின் மூலமாக அல்லது வேறு வகையில் மின்சாதனங்கள் மூலம் தொடர்பு கொள்வது, அல்லது உளவு பார்ப்பது, அல்லது அந்த நபருக்கு மனதளவில் கடுமையான ஆபத்து உணர்வை ஏற்படுத்துவது, கடும் வேதனையை ஏற்படுத்துவது, அல்லது அவங்களுடைய அமைதியான மனநிலைக்கு ஊறு விளைவிப்பது, இது எல்லாம் இந்த பிரிவின் கீழ் குற்றம். சில நேரங்கள்ல கணவர் தன் மனைவியை வந்து அவங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டே வருவார். இவ எங்க போறா எங்க வரா அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு தெரியாம இவர் ஃபாலோ பண்ணுவார். இதே 354Cல ஒரு கணவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு, தான் வீடு ஃபுல்லு எல்லா ரூம்லயும் சிசிடிவி கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாரு. அது ஒரு பெரிய கேஸ் ஆச்சு. 354Cல தான் தண்டனை கொடுத்தாங்க. சொந்த மனைவி தான் வீட்டுல எல்லா இடத்துலயும் கேமரா ஃபிட் பண்ணி வச்சுட்டு அவர் வெளிநாட்டுல இருக்காரு. தான் மனைவி என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, யாருக்கிட்ட பேசுறாங்க, யார் வீட்டுக்கு வராங்க, இதையெல்லாம் கவனிச்சாரு. 354Cல அவரை கன்விக்ட் பண்ணாங்க. 354Dல தன் மனைவியை வந்து இவர் ஃபாலோ பண்ணி பின்தொடர்ந்தாலும் அவங்களுக்கே தெரியாம இவர் ஃபாலோ பண்ணி பின்தொடர்ந்தாலும் அதுவும் குற்றம். அல்லது ஒரு வாலிபர், ஒரு இளைஞர் ஒரு இளம் பெண்ணிற்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காரு. அவங்க போறப்பெல்லாம், காலேஜ் போறப்பெல்லாம், ஸ்கூல் போறப்பெல்லாம், அவங்க செல்லுகின்ற இடம் எல்லாம் இவர் பின்தொடர்ந்து செல்வது அல்லது செல்ல முயற்சிப்பது, அவங்க கிட்ட தொடர்பு கொள்ள முயற்சிப்பது, அதில் செல்போன்ல மெசேஜ் அனுப்புவது, செல்போன்ல பேசுவது, வாட்ஸ்அப்ல பேசுவது, இது எல்லாமே 354D ஸ்டாக்கிங் என்ற வரையறைக்குள் வரும். இதனால அவங்க எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகுவாங்க. இதுல ஒரு பிரவீசா சொல்றாங்க சார், நபர் ஒருவர் பின்வரும் வகையில் அவர் தெளிவுபடுத்துகின்ற பொழுது
ஒளிந்து மறைந்து பின்தொடரும் குற்றத்தை செய்தவராக மாட்டார். என்ன தெளிவுபடுத்தணுங்க? ஒரு குற்றத்தை தடுப்பதற்காக அல்லது குற்றத்தை கண்டறியும் நோக்கத்திற்காக பின்தொடர்ந்திருக்கின்ற பொழுது பின்தொடர் குற்றச்சாட்டப்பட்ட நபர் பின்தொடர்தல் குற்றத்தை தடுப்பதற்கும் அந்த குற்றத்திற்கான கண்டறிவதற்கும் பொறுப்புடையவராக இருக்கின்ற பொழுது, ஒரு பெண் நடந்து போறாங்க, அந்த பெண்ணினுடைய உயிருக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்று ஒரு போலீஸ் ஆபீசருக்கு தெரிகிறது. அந்த பெண்ணுக்கே தெரியாம அந்த போலீஸ் வந்து அந்த பெண்ணை ஃபாலோ பண்றாங்க. இந்த நேரத்துல அந்த போலீஸ் மீது கேஸ் போட முடியுமா? முடியாது. அல்லது தன்னுடைய மனைவியை கடத்தி விடுவதாக கணவனுக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. உடனே கணவர் என்ன பண்றாரு? மனைவிக்கு தெரியாம ஃபாலோ பண்றாரு. அதனால என் கணவர் எனக்கு தெரியாம என்ன ஃபாலோ பண்றாரு, இது எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்குதுன்னு சொல்லி அந்த பெண் புகார் அளிக்கின்ற பொழுது கணவர் இது போன்ற விளக்கத்தை கொடுக்கும் பட்சத்தில் கணவர் மீது வழக்கு போட முடியாது. அதை போல தன் மகளுக்கு கடத்தி விடுவதாக அப்பாவுக்கு தகவல், பெற்றோருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. பெற்றோர் என்ன பண்றாங்க? போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க, அல்லது உறவினர்கள்கிட்ட சொல்றாங்க, அல்லது பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி அவங்க கிட்ட சொல்றாங்க. அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஏதாவது குற்றம் நடக்குதா அந்த பெண்ணுக்கு எதிர்ப்பா? எனவே அவர்கள் மீது ஏதாவது வழக்கு போட முடியுமா? முடியாது. இதுதான் இந்த ப்ரொவிசோ. ஏன் என்று சொன்னால், அந்த குற்றம், அந்த பெண்ணுக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்க இருப்பதாக ஒரு தகவல் பெறப்பட்டதன் அடிப்படையில் அந்த குற்றத்தை தடுப்பதற்காக அல்லது அந்த குற்றத்தை கண்டறியும் நோக்கத்திற்காக பின்தொடர்ந்திருக்கின்ற பொழுது பின்தொடர்தல் என்ற குற்றம் சாட்டப்பட்ட நபர் பின்தொடர்தல் குற்றத்தை தடுப்பதற்கும் அந்த குற்றத்தை கண்டறிவதற்கும் பொறுப்புடையவராக இருக்கின்ற பொழுது போலீஸ் ஆபீசர் இங்கதான் சார் வருவாங்க. இரண்டாவது விஷயம், சட்டத்தின் கீழ் எவரும் அத்தகைய நிபந்தனை அல்லது தேவைப்பாட்டை நிறைவேற்றும் வகையில் பின்தொடர்க்கின் அவர்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, பின்தொடர்ந்திருக்கின்ற பொழுது அது குற்றம் கிடையாது. மூன்றாவது, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அத்தகைய செய்கையை நியாயமாக இருக்கின்ற பொழுது அது குற்றம் கிடையாது. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒளிந்து மறைந்து பின் செல்லும் குற்றத்தை செய்யும் நபர் ஓராண்டுக்கு குறையாமல் ஆனால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுவார். ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணா 1 வருஷம் குறையாம 3 வருஷம் வரலையும் உங்களுக்கு ஜெயில் தண்டனை பிளஸ் ஃபைன். இது எல்லாமே 3/2/2013 வருடத்திலிருந்து நடைமுறைக்கு வருகிறது. டெல்லியில மருத்துவக் கல்லூரி மாணவி நிர்பயா, நிர்பயா என்று சொன்னால் தைரியமான பெண் என்ற அர்த்தம். அவங்க பேர் வந்து ஜோதி சிங். நிர்பயா என்ற மருத்துவக் கல்லூரி மாணவி இறந்த பிறகுதான் இதை கொண்டு வராங்க. இதுல இருக்கக்கூடிய 4 விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஒன்று 354A, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது ரெண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இதுவே 354A சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க 1 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ஆர் ஃபைன் ஆர் போத்னு சொல்லிட்டாங்க. இதற்கான கேஸ் லாஸ் குறிச்சிங்க சார். ஏன்னா இந்த கேஸ் லாஸ் இருந்தா பிறகு நம்ம பிராக்டிஸ்ல இது போன்ற கேஸ் வருகின்ற போது நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் அடிப்படையில் நம்ம கேஸ் வந்து தைரியமா நடத்த முடியும். பவன்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் 354A கேஸ்லா. 354A கேஸ்லாம் பவன்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் HP னா ஹிமாச்சல் பிரதேஷ் 2017 வால்யூம் 7 SCC பேஜ் நம்பர் 780. இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா ஈவ் டீசிங் என்ற வார்த்தையை கொண்டு வர்றாங்க. தமிழ்நாட்டுல ஏற்கனவே ஈவ் டீசிங் இருக்கு. அப்ப மேனஸ் ஆஃப் ஈவ் டீசிங் which has become a pernicious, horrid and disgusting practice in India, deeply deprecated in this case of abatement of suicide, where a young girl committed suicide as an outcome of the psychological harassment and a continuous eve teasing by the accused. Reversal of judgment of acquittal of appellant, accused upheld.
Pavan Kumar versus State of Himachal Pradesh, 2017, volume 7, SEC, page number 780. 354A வுக்கான கேஸ் லா, 354B க்கான கேஸ் லா. Independent thought versus Union of India. இந்த Independent thought versus Union of India, 2017, volume 10, SEC, page number 800. Independent thought versus Union of India, 2017, volume 10, SEC, page number 800. 354B க்கான கேஸ் லாஸ். இந்த வழக்குல இந்த இண்டிபெண்டன்ட் தாட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017 வால்யூம் 10 SEC பேஜ் நம்பர் 800. இந்த கேஸ்ல சொல்லப்பட்ட வார்த்தை, as far as sexual crimes against women are concerned, these are covered by section 354, 354A, B, C, D, IPC. These relates to assault or use of criminal force against a woman with the intent to outrage her modesty, sexual harassment and punishment for sexual harassment, assault or use of criminal force to women with the intent to disrobe, voyeurism and stalking respectively. There is no exception clause giving immunity to the husband for such offense. The Domestic Violence Act will also apply in such cases and the husband does not get immunity. Independent thought. கணவருக்கு இந்த இடத்துல இம்யூனிட்டியே கிடையாது. கணவராக இருந்தாலும் சரி, மனைவியை பின்தொடர்ந்தால் மனைவி செய்யக்கூடிய காரியத்தை நீங்க கேமரா வச்சு நீங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா அதுவும் குற்றம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லயும் இது அப்ளை ஆகும். எனவே கணவருக்கு எந்த இம்யூனிட்டியும் கிடையாது, பாதுகாப்பே கிடையாது. மனைவி என்பவர் அவங்களுக்கும் தனிப்பட்ட அந்தரங்க உரிமை இருக்கிறது. Wife is not a commodity. Independent thought versus Union of India, 2017, volume 10 SEC, page number 800. 354B கான கேஸ் லா. அடுத்தது 354C கான கேஸ் லா. இதே கேஸ் லாஸ் தான். Independent thought versus Union of India, 2017, volume 10 SEC, page number 800. 354D கான கேஸ் லா இதே independent thought தான். Very important case. Under section 355, assault or criminal force with the intent to dishonor person otherwise than on grave provocation. In the 354A, B, C, D, இதுல கண்டிப்பா கொஸ்டின் உண்டு சார். கொஸ்டின் மட்டும் கிடையாது, நம்ம பிராக்டிஸ்க்கு மிக முக்கியமானது இது. இதுல நிறைய கேஸ் ஃபைல் ஆகும். ஹஸ்பண்ட் சொல்றாரு, என் மனைவி தானே, நான் தானே போட்டோ எடுத்தேன், நான் தானே வீடியோ எடுத்தேன், இது குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அப்ப 354A தண்டனை 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஃபைன். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. சப்செக்ஷன் 3ல 1 year imprisonment ஆர் ஃபைன் ஆர் போத். 354B அதுக்கு தண்டனை, அந்த குற்றம் செய்தாலும் சரி, குற்றம் செய்வதற்கு உடந்தையாக இருந்தாலும் சரி, அந்த நபர்களுக்கு 3 ஆண்டுகள் குறையாமதை 7 ஆண்டுகள் வரை. 354C அதற்கு தண்டனை 1 வருஷம் குறையாமல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. சப்சிக்யூண்டா செகண்ட் அண்ட் சப்சிக்யூண்டா செய்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. அதுல 2 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க சார். ஒன்னு தனிப்பட்ட செயல்னா என்ன, ரெண்டாவது அந்த பெண்ணே சம்மதிச்சு நீங்க செல்போன்ல வீடியோ எடுத்துங்க அல்லது கேமரா உங்களுக்கு ஷூட் பண்ணீங்கன்னு சொல்றாங்க. உங்களை தவிர யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன். அதை மீறி இந்த நபர் அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போட்டு காட்டுறாரு, எனவே அஃபென்ஸ் அது. 354D தண்டனை 1 ஆண்டுக்கு குறையாமல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. Under section 355, assault or criminal force with the intent to dishonor person otherwise than on grave provocation. Appa whoever assault or uses criminal force to any person intending thereby to dishonor that person, ஒருவரால் கடுமையாக திடீர் என்றும் ஆத்திர மூட்டப்பட்டதன் பேரில் அல்லாமல்
வேறு வகையில் அவமானப்படுத்தும் எண்ணத்தில் தாக்குகிற அல்லது வன்முறையை பயன்படுத்துகிற ஒருவருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, ஆர் ஃபைன் ஆர் போத். கோபப்படுத்தவே இல்லை, திடீர்னு ஆத்திரமூட்டவே இல்லை, ஆனால் வேற வகையில அவமானப்படுத்தணும் என்ற எண்ணத்துல தாக்குதல் நடத்துறாரு, வன்முறையை பயன்படுத்துறாரு, அவருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. கோபப்படுத்தி அடிச்சிருந்தா பரவாயில்ல, கோபப்படுத்தவே திடீர்னு அடிக்கிறாரு, அப்ப அவருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, ஆர் ஃபைன் ஆர் போத். இப்ப சாதாரண வாய் சண்டை ஐபிஎஸ்ல 355 படி அது குற்றம் ஆகுமா? சாதாரண வாய் சண்டை ஐபிஎஸ்ல 355 படி அது குற்றமாகுமா? குற்றம் ஆகாது. 1970 MLJ பேஜ் நம்பர் 442. இந்த கேஸ்ல சொல்றாங்க 1970 MLJ பேஜ் நம்பர் 442, 442. சாதாரண வாய் சண்டை 355 படி வராது, இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. 355ல என்ன சொல்லி இருக்கிறாங்க? திடீர்னு ஆத்திரமூட்டாம இருக்கிறாரு, அப்ப சண்டை. இவர் ஆத்திரப்படுத்தி இருந்தா பரவாயில்ல, ப்ரொவோக் பண்ணியிருந்தா பரவாயில்ல, ப்ரொவோக்கே பண்ணல, ஆனா அடிக்கிறவர் என்ன நினைக்கிறாரு? இவரை எப்படியாவது அவமானப்படுத்தணும் என்ற எண்ணத்துல அடிச்சிருவாரு. பொது இடத்துல சில நேரங்களில் இதெல்லாம் நடக்கும். ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டே இருக்கும், திடீர்னு ஒரு சின்ன பையனை விட்டு ஒரு பெரிய மனுஷன் அடிக்க வச்சிருவாங்க. சில பேர் இந்த மாதிரி எல்லாம் சேட்டையெல்லாம் செய்வாங்க. அந்த பெரியவர் அந்த சின்ன பையனை கோபப்படுத்திருக்க மாட்டார், அவருமான அமைதியா தான் நின்று இருப்பார். பஞ்சாயத்துல நியாயமான கேள்விதான் கேட்டிருப்பாரு. ஊர்ல பணம் திருவிழாவுக்கு வசூல் பண்ணீங்களே, அதெல்லாம் முறையான கணக்கு வழக்கம் இருக்கா? எவ்வளவு பணம் வசூல் ஆயிடுச்சு, எவ்வளவு செலவு பண்ணீங்க, மீதி எவ்வளவு பணம் இருக்குன்னு நியாயமான கேள்விதான் கேட்டிருப்பாரு. உடனே நாட்டாம சைகை கொடுப்பாரு, சிக்னல் கொடுப்பாரு ஒரு சின்ன பையன்கிட்ட. அவனை ரெடியா வச்சிருப்பாரு. யாராவது எழுத்து பேசினா கேள்வி கேட்டா 10 பேர் மத்தியில ஒரே அடி அடிச்சிரு, செருப்பால் அடிச்சிரு அல்லது கணத்துல அடிச்சிரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே அந்த பையன் அந்த பெரியவர் அடிப்பான். அந்த பெரியவர் ஏதாவது ஆத்திரம் மூட்டினார் அந்த இளைஞரை? கிடையாது. அப்ப அவரை அவமானப்படுத்தணுன்ற எண்ணத்துல அவரை தாக்குதல் பண்றாங்க. இதெல்லாம் பொது இடத்துல நடக்கக்கூடிய விஷயம். அப்ப எந்த செக்ஷன்ல கேஸ் போடணும்? ஐபிஎஸ்ல 355ல தான் கேஸ் போடுவாங்க. 2 ஆண்டுகள் சிறை தண்டனை, ஆர் ஃபைன் ஆர் போத். அண்டர் செக்ஷன் 356 ஒரு ஆள் ஒரு பொருளை எடுத்துட்டு போறாரு, அதை திருட முயற்சி பண்ணுவது. இவர் அந்த பொருளை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு, உடனே அவரை தாக்குறது, வன்முறையை பயன்படுத்துவது. Assault or criminal force in attempt to commit theft of property carried by a person. ஒரு அம்மா தன் காதுல ஒரு நகையை அணிந்திருக்கிறாங்க, அல்லது பேங்க்ல இருந்து அடகு வைத்த பொருளை மீட்டு எடுத்துட்டு ஒரு கைப்பையில எடுத்துட்டு போறாங்க. பேங்க் வாசல்ல நின்றுட்டு இருப்பாரு, யாரு பணம் நிறைய எடுத்துட்டு வராங்க, யாரு நகை அதிகமா எடுத்துட்டு வராங்கன்னு சில திருடர்கள் அங்கே வாட்ச் பண்ணுவாங்க. அதை கொண்டு செல்லுகின்ற பொழுது அவற்றை திருட முயலுவார்கள், அல்லது அவரை தாக்குகிற அல்லது அவருக்கு எதிராக வன்முறை பயன்படுத்துகிற ஒருவர் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது 2மே சேர்த்து விதிக்கப்படும். அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. திருட முயற்சி பண்ணாவே காதுல நகை போட்டுட்டு போவாங்க, கையில வச்சுட்டு இருப்பாங்க சில பொருளை, அதை திருட முயற்சி பண்ணுவது. அண்டர் செக்ஷன் 357 ஒருவரை சட்ட விரோதமாக அடைத்து வைக்க முயலுகின்ற பொழுது தாக்குதல் அல்லது வன்முறையை பயன்படுத்துதல். ஒரு ரூம்ல போட்டு அடைப்பாங்க, அவர் அதெல்லாம் முடியாதுன்ட்டு அவர் எப்படியே தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு, உடனே அடிச்சு அவரை அந்த ரூம்ல போட்டு பூட்டி வைத்தல், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது. இப்ப ஒருவரை சட்டவிரோதமாக அடைத்து வைக்க முயலுகின்ற பொழுது அவரை தாக்குகிற அல்லது அவருக்கு எதிராக வன்முறை பயன்படுத்துகிற ஒருவர் 1 ஆண்டு சிறை தண்டனையோ அல்லது 1000 ரூபாய் வரை அபராதமோ அல்லது 2மே சேர்த்து விதிக்கப்படும். Assault or criminal force in attempt wrongfully to confine a person.
அப்ப சட்டவிரோதமா அடைத்து வைக்க முயற்சி அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் வரை அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். ஆனா செக்ஷன் 358 கடுமையாக ஆத்திரமூட்டப்பட்டதின் பேரில் தாக்குதல் அல்லது வன்முறையை பயன்படுத்துதல். assault or criminal force on grave provocation. ஏ என்ற ஒரு நபர் பி என்பவரை திடீர்னு கடுமையா ஆத்திரமூட்டுவார். அதன் பேரில் அவரை தாக்குதல் அல்லது வன்முறையை பயன்படுத்துகிற ஒருவர் 1 மாதம் வரை நீடிக்கக்கூடிய கால அளவுக்கு சாதாரண சிறை தண்டனையோ அல்லது 200 ரூபாய் வரை ஃபைனோ அல்லது ரெண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இதுல எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. 352ல என்ன விளக்கம் இருக்கிறதோ அதே விளக்கம் தான் இதுக்கும் பயன்படும். எதுக்காக இதுக்கு மட்டும் 1 மாசம் ஜெயில் தண்டனை அல்லது 200 ரூபாய் ஃபைன்? ஏன்னா அந்த அளவுக்கு திடீர்னு இவர் ஆத்திரம் மூட்டிருக்காரு, அதனால்தான் அவர் அடிச்சாரு. எனவே 1 மாசம் ஜெயில் தண்டனை அல்லது 200 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அண்டர் செக்ஷன் 359 குழந்தையை கடத்துதல். குழந்தையை கடத்துதல் என்றது 2 வகை. ஒண்ணு இந்தியாவில இருந்து கடத்தணும் அல்லது இன்னொன்னு சட்டப்பூர்வமான கார்டியன் கிட்ட இருந்து கடத்தணும். Kidnapping is of 2 kinds: kidnapping from India and kidnapping from lawful guardianship. தன்னுடைய குழந்தையை தன்னுடைய தந்தை கடத்தி சென்றார் என்று தந்தையின் மீது குற்றம் சுமத்தப்படுகின்றது. தந்தை என்பவர் அந்த குழந்தையினுடைய இயற்கை காப்பாளர். எனவே தந்தையை தண்டிக்க முடியுமா? முடியாது. அப்பாவே பிள்ளைய கடத்திட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துறாங்க மனைவி. நாங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழுறோம், குழந்தை எல்லாம் என்னுடைய கஸ்டடியில தான் இருக்காங்க, ஆனா என் கணவர் என் பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. கணவரை தண்டிக்க முடியுமா? முடியாது. 1993 வால்யூம் 2 SCC பேஜ் நம்பர் 6. ஒரு மைனர் பெண் ஒரு அக்யூஸ்ட் வந்து இன்டியூஸ் பண்ற தூண்டுறாரு. அந்த அக்யூஸ்ட் தூண்டி அதன் அடிப்படையில் அந்த பெண்ணு அந்த அக்யூஸ்டோட போனா அது கடத்தல். இதுவே அந்த அக்யூஸ்டுடைய தூண்டுதல் இல்லாமல் அந்த பெண் அவனுடன் செல்லுகின்ற பொழுது 359 மேட் அவுட் ஆகாது சார். மைனராக இருந்தாலும் அக்யூஸ்ட் கடத்தியே செல்லல, இந்த பெண்ணா வாலண்டரி அவர் ஸ்கூட்டர்ல ஏறி போறாங்க, அதுக்கு பேர் கடத்தல் கிடையாது. நான் ஹில் ஸ்டேஷனை சுத்தி பார்க்கணும், என்ன அழைச்சிட்டு போகணும், அந்த வாலிபனுடைய ஸ்கூட்டர்ல இவங்க போறாங்க, உடனே அந்த வாலிபர் அந்த மைனர் பெண்ணை கடத்தினார் என்று மாட்டார். 1987 வால்யூம் 2 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 111. மனைவி கணவர் மீது குழந்தையை கடத்திட்டாங்கன்னு கேஸ் போட்டா மேட் அவுட் ஆகாது. ஏன்னா ஹஸ்பண்ட் இஸ் எ நேச்சுரல் கார்டியன். அதற்கான கேஸ் லாஸ் 1993 வால்யூம் 2 SCC பேஜ் நம்பர் 6. 2வது கேஸ்ல ஒரு மைனர் பெண்ணை விரும்பி அந்த இளைஞரோடு சென்றிருக்கின்ற பொழுது அந்த இளைஞர் கடத்தி சென்றதாக அர்த்தம் கிடையாது. இளைஞர் மீது வழக்கு போட முடியாது. 1987 வால்யூம் 2 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 111. ஒரு பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு வயது வந்த ஒரு பெண் ஒருத்தி ஒரு சிறுவனுக்கு கடிதம் எழுதி அந்த சிறுவனுடைய தூண்டுதலோ மிரட்டுதலோ மீட்டுதலோ இல்லாமல் அவனோடு சென்றாள். அந்த சிறுவனுக்கு IPC அண்டர் செக்ஷன் 366 கீழ் எந்த குற்றமும் புரியவில்லை. ஏன்னா இந்த பெண்ணு தான் ஸ்கூலுக்கு போற இந்த பெண்ணு தான் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அந்த பையனை வரவழைச்சு, அந்த சிறுவனுடைய தூண்டுதல் இதுல கிடையாது. சிறுவனது மீட்டுதலோ இல்லாமல் அவனுடன் செல்லுகின்ற பொழுது அந்த சிறுவன் மீது 366 IPC கீழ் வழக்கு பதிவு செய்ய முடியாது. 1984 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 936. இந்த கேஸ் லாஸ் எல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் சார். நாமெல்லாம் இந்த மாதிரி கேஸ் நடத்துகின்ற பொழுது இந்த சைட்டேஷன் நமக்கு பயன்படும். சைட்டேஷன் நமக்கு உதவிகரமாக இருக்கும். 1984 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 936. இந்த 3 வழக்கும் பாருங்க, வித்தியாசமான வழக்கு 3மே. ஒன்று, அப்பா பிள்ளைகளை அழைச்சிட்டு போறது கடத்தல் என்ற வரையறைக்குள் வராது.
1993 வால்யூம் 2 SEC பேஜ் நம்பர் 6. இந்த கேஸ் எதுக்கு பொருந்தும்? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, மனைவி கிட்ட குழந்தைகள் இருப்பாங்க, கணவர் போயிட்டு குழந்தைகளை பாக்குறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண முடியாது, வேற வழியில பிள்ளைகளுக்கு தூக்கிட்டு போயிடுவாரு ஸ்கூலுக்கு வந்து. அப்ப கணவருக்கு எதிராக குழந்தை கடத்தல் என்ற வழக்கு வராது. இரண்டாவது, ஒரு மைனர் கேர்ள் எதிரினுடைய தூண்டுதல் இல்லாமல் அவனோட சென்று விட்டால் அந்த அக்யூஸ்ட் அந்த மைனர் கேர்ளை கடத்திட்டு போனார்னு அர்த்தம் கிடையாது. 1987 வால்யூம் 2 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 111. மூன்றாவது, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போற ஒரு சிறுமி ஒரு சிறுவனுக்கு கடிதம் எழுதி அந்த சிறுவனுடைய தூண்டுதலோ இல்லாமல் அல்லது மீட்டுதலோ இல்லாமல் அந்த பெண் அந்த சிறுவனோடு சென்றால் அந்த சிறுவன் மீது 366 IPCல கேஸ் போட முடியாது. 1984 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 936. அண்டர் செக்ஷன் 360 கிட்னாப்பிங் ஃப்ரம் இந்தியா, இந்தியாவிலிருந்து ஒரு குழந்தையை கடத்துதல். அந்த குழந்தையை கொடுப்பதற்கு சட்டப்படி அங்கீகாரம் பெற்ற ஒரு நபருடைய சம்மதம் இல்லாமல், அப்ப லாஃபுல் கார்டியன் இருக்கிறாரு, அவருடைய கன்சென்ட் இல்லாமல் அந்த குழந்தையை இந்திய எல்லைக்கு அப்பால் கொண்டு செல்லுகிற ஒருவர் இந்தியாவிலிருந்து குழந்தையை கடத்தி செல்கிறவர் என்று அர்த்தம். Whoever conveys any person beyond the India, beyond the limits of India, without the consent of the person or of some person legally authorized to consent or on behalf of the person is said to kidnap that person from India. Under section 361 சட்டபூர்வமான பாதுகாப்பிலிருந்து குழந்தையை கடத்தி செல்லுதல், kidnapping from lawful guardianship. இங்கதான் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் சார். இந்த 361ல ரெண்டு விஷயம் மிக முக்கியமானது. ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் 16 வயதுக்குட்பட்ட ஒரு ஆண், இதுவே ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் 18 வயதுக்குட்பட்ட ஒரு பெண் அல்லது பைத்தியமாக இருப்பவரை அவர்களின் சட்டபூர்வமான காப்பாளர்களுடைய சம்மதம் இல்லாமல் இவர்களை எடுத்து செல்லும் யாராக இருந்தாலும் சரி, இவர்களை கடத்தி செல்லும் யாராக இருந்தாலும் சரி, குழந்தையை கடத்தி சென்ற குற்றத்திற்காக தண்டிக்கப்படுவார். இந்த 361 IPC படிக்கின்ற பொழுது ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும், 3 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, பெண்ணாக இருந்தால் 18 வயசு, ஆணாக இருந்தால் 16 வயசு. 16 வயசுள்ள ஒரு ஆண் குழந்தையே கூப்பிட்டுட்டு போறாரு, அழைச்சிட்டு போறாரு, அதுக்கு பேர் கடத்தல். இதே 17 வயசு ஒரு டீனேஜ் பையனை ஒரு சிறுவனை அழைத்து சென்றால் அது கடத்தல் 361ல வராது. 361 மேடம் ஆகணும்னா ஆணாக இருந்தால் if male under the age of 16, if female under the age of 18. இதுல கூடுதலா ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இதுவே அவர் ஒரு பைத்தியமாக இருக்கிறார், அன்சவுண்ட் மைண்ட் பர்சன், அவருக்கு வயசை பற்றி இங்க குறிப்பில்லை சார் ஐபிசில. இது மிக முக்கியமான விஷயம். அப்ப 16 வயதுக்குட்பட்ட ஒரு ஆணை அல்லது ஒரு 18 வயதுக்குட்பட்ட ஒரு பெண்ணை அல்லது பைத்தியமாக இருப்பவரை அவர்களின் சட்டப்பூர்வமான காப்பாளரின் சம்மதம் இல்லாமல் எடுத்து செல்லுகின்ற யாராக இருந்தாலும் சரி, குழந்தையை கடத்தி சென்றார் என்ற குற்றத்திற்கு ஆளாவார். மைனரை கவனித்துக் கொள்ளும் அல்லது பாதுகாப்பில் இருக்கும் பொறுப்பு சட்டப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்ட ஒருவரை குறிக்கும். Divorce lawful guardian in this section include any person lawfully care or custody of such minor or other person. Explanation. சரிங்க, எக்ஸெப்ஷன்ல என்ன சொல்றாங்க? விதிவிலக்கு, முறை தவறி பிறந்த ஒரு குழந்தைக்கு தாமே தந்தை என்பது நல்லெண்ணத்துடன் இருக்க வேண்டும். அந்த குழந்தையை முறை தவறி பிறந்திருக்கிறது. The section does not extend to the act of any person who in good faith believes himself to be the father of an illegitimate child, or who in good faith believes himself to be entitled to the lawful custody of such child, unless
such act is committed for an immoral or unlawful purpose. முறை தவறி பிறந்த ஒரு குழந்தைக்கு தாமே தந்தை என்பது நல்லெண்ணத்துடன் இருக்க வேண்டும். அத்தகைய குழந்தையினுடைய சட்டப்பூர்வமான பாதுகாப்பு தமக்கு உரியது என்று சொல்லி நல்லெண்ணத்தோடு இருக்க வேண்டும். அல்லது அத்தகைய செய்கை ஒரு ஒழுக்கமற்ற அல்லது சட்டவிரோதமான நோக்கத்திற்காக செய்யப்பட்டிருக்க கூடாது. ஒரு வயது வந்த ஒரு கல்லூரி மாணவி, அந்த பெண் அக்யூஸ்டோட செல்போன்ல பேசுறாங்க, பிறகு சந்திக்கிறாங்க. அந்த அக்யூஸ்டோட நேரா சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் போயிட்டு மேரேஜ ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அவளை எதிரி மிரட்டவோ அல்லது தூண்டவோ செய்யலை. அந்த திருமணம் அந்த கல்லூரி மாணவியினுடைய வற்புறுத்தலின் பேரிலே தான் நடந்திருக்கு. இது கடத்தல் என்ற குற்றத்திற்குள் வருமா என்று சொன்னால் வராது. ஏன்னா காலேஜில் படிக்கிற அந்த பெண்ணு தான் அக்யூஸ்ட் போன் பண்ணி நீங்க இங்க வாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வரவழைச்சு நேரா சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் போயிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காங்க. இதுல அந்த பெண்ணை ஏதாவது கடத்திருக்காருங்களா? இல்ல. தூண்டி இருக்காருங்களா? இல்ல. எனவே அக்யூஸ்ட் மீது வழக்கு போட்டால் வழக்கு நிலை நிற்குமா? நிற்காது. AIR 1965 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 942. AIR 1965 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 942. ஏன்னா அந்த பொண்ணுதான் காலேஜில் அந்த அவங்கதான் போன் போட்டு இந்த இளைஞரை வர சொல்லி சப் ஆபீஸ் போயிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அப்ப வயது வந்த பெண் தனது பெற்றோர் இல்லத்தை விட்டு வெளியேறி எதிரியுடன் சென்றார். எனவே அண்டர் செக்ஷன் 361 படி தண்டிக்க முடியுமா? முடியாது. AIR 1965 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 942. இங்க மேஜர் காலேஜ் படிக்கிறாங்கன்னா மேஜர் +2 வரலனா 17 வயசு, காலேஜ் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பா 18 வயசு ஆயிடுச்சு. அண்டர் செக்ஷன் 361. இந்த 361 ஆட்கடத்தல் அப்டக்ஷன், 362 அப்டக்ஷன். இந்த 359ல கிட்னாப்பிங்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. லாஃபுல் கார்டியன் கிட்ட இருந்து கடத்துதல், இந்தியாவில இருந்து கடத்துதல். 361ல தான் சொல்றாங்க. 359ல கிட்னாப்பிங்னா என்னன்னு சொல்லிட்டாங்க. 361ல அப்படி செய்கின்ற பொழுது ஆணாக இருந்தால் 16 வயசு, பெண்ணாக இருந்தால் 18 வயசு, புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கிற நபருக்கு வயதே எதுவும் குறிப்பிடலை. இதுவே 362 362 அப்டக்ஷன். கிட்னாப்பிங் என்று சொன்னால் மைனர், அப்டக்ஷன் என்று சொன்னால் மேஜர். ஒரு இடத்திலிருந்து செல்லும்படி ஒருவரை வன்முறையால் கட்டாயப்படுத்துகிற அல்லது வஞ்சனையான முறை எதனாலும் தூண்டுகிற ஒருவர் ஆட்கடத்தப்படுபவர் என்ற வரையறைக்குள் வருவார். whoever takes or whoever by force compels or by any deceitful means induces any person to go from any place is said to abduct that person. Under section 363 குழந்தையை கடத்துதலுக்கு தண்டனை. கடத்தலை பற்றி எங்க சொல்றாங்க? 359ல சொல்றாங்க. 361ல வயசை பற்றி சொல்றாங்க. இதையெல்லாம் செய்யறாருன்னு சொன்னால் 363ல தான் தண்டனை இதுக்கு. இந்தியாவிலிருந்து அல்லது சட்டப்பூர்வமான பாதுகாப்பிலிருந்து ஒரு குழந்தை கடத்தி செல்கிற ஒருவருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் பிளஸ் ஃபைன். குழந்தையை கடத்தினீங்கன்னா 7 years imprisonment பிளஸ் ஃபைன். ஆனா செக்ஷன் 363 படி இதுவே அந்த குழந்தையை பிச்சை எடுக்கும் பொருட்டு குழந்தையை கடத்தி செல்றீங்க அல்லது ஊனப்படுத்துறீங்க, கிட்னாப்பிங் ஆர் maiming a minor for purpose of begging. Under section 363 capital A, ஒரு குழந்தை ஒன்றை அல்லது சிறுவனை பிச்சை எடுக்க செய்யும் பொருட்டு வேலைக்கு வைத்துக் கொள்ளும் பொருட்டு பிடித்து செல்கிற அல்லது சட்டப்பூர்வமான காப்பாளராக இல்லாதிருந்தும் அவனை தம் வசம் பெற்றுக் கொள்கிற ஒருவர் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுவார் பிளஸ் ஃபைன். அந்த குழந்தை எதுக்காக கடத்துறாருங்க? பிச்சை எடுப்பதற்காக அல்லது அந்த குழந்தையை வேலைக்கு வைத்துக் கொள்வதற்காக அந்த குழந்தையை பிடித்து அழைச்சிட்டு போறாரு. அவரு சட்டப்படியான லீகலான ஒரு கார்டியன் கிடையாது. அவர்கிட்ட அந்த குழந்தை இருக்கிறது, அவர் வசம் அந்த குழந்தை இருக்கின்ற பொழுது அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். பிச்சை எடுக்கவோ அல்லது வேலை செய்வதற்காகவோ ஒரு குழந்தையை கடத்தி சென்றால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன்.
அண்டர் செக்ஷன் 363 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 1ல சொல்லியிருக்காங்க. சப்செக்ஷன் 2ல பிச்சை எடுக்க செய்யும் பொருட்டு அந்த வேலைக்கு வைத்துக் கொள்ள அல்லது பயன்படுத்திக் கொள்ள அந்த குழந்தை அல்லது சிறுவனை ஊனப்படுத்துகிற ஒருவர் ஆயுள் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் பிளஸ் ஃபைன். பிச்சை எடுக்கிறதுக்காகவே அந்த குழந்தைய வந்து கண்ணை குருடாக்கிடுவாங்க, அல்லது கையை உடைச்சிருவாங்க, காலை உடைச்சிருவாங்க, விரலை உடைச்சிருவாங்க. அல்லது வேலை செய்வதற்காகவே அந்த குழந்தையுடைய கண் பார்வையை ஊனப்படுத்துதல், கையை காலை உடைக்கிறது, இந்த மாதிரி செய்தாங்கன்னா அவருக்கு ஆயுள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 363 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 2 படி, சப்செக்ஷன் 3 படி அல்லது வேறு வகையில் குற்றவாளி என்று நிரூபிக்காத போது குழந்தை அல்லது சிறுவனுடைய சட்டப்பூர்வமான காப்பாளராக இல்லாதிருந்தும் ஒருவர் வயது வராத அத்தகையவரை பிச்சை எடுக்க செய்யும் பொருட்டு வேலைக்கு வைத்துக் கொள்ளும் பொருட்டு அவரை பிடித்து வந்துட்டாரு, அந்த குழந்தையை பிடிச்சுன்னு வந்துட்டாரு, வேறு வகையில் தம் வசம் பெற்றுக் கொண்டார் என்று அதற்கு எதிர்மாறாக நிரூபிக்கப்பட்டால் என்று மற்றபடி அவ்வாறே தீர்மானித்தல் வேண்டும். ஒரு குழந்தை, ஒரு சிறுவன், அவன் வந்து சட்டப்பூர்வமான காப்பாளர் இல்லாமல் இருக்கிறாரு. சட்டப்பூர்வமான காப்பாளர் இல்லாத இருந்தும் ஒருவர் வயது வராத அத்தகைய நபரை பிச்சை எடுக்க செய்வதற்காக வேலைக்கு வைத்துக் கொள்வதற்காக பிடித்து வந்து விட்டார் என்று அல்லது வேறு வகையில் தம் வசம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் அந்த குழந்தை என்று அதற்கு எதிர்மாறாக நிரூபிக்கப்பட்டால் என்று மற்றபடி அவர் அந்த குழந்தையை கடத்திட்டு வந்துட்டார் தான் அர்த்தம். ஒருவேளை ஒரு குழந்தை, ஊனமான ஒரு குழந்தை, கண் பார்வை இல்லாத ஒரு குழந்தை, கைகால் ஊனமா உடைக்கப்பட்ட ஒரு குழந்தை ஒருவர்கிட்ட இருக்குது, போலீஸ் ஆபீசர் போயிட்டு அந்த குழந்தைய மீட் எடுக்கிறாங்க, அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப அவர் கோர்ட்ல ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாரு, இந்த குழந்தை தெருவில் கை கால் உடைக்கப்பட்டது, அது ஊனமாக்கப்பட்டு அனாதையாக கிடந்த அந்த குழந்தை நான் தூக்கிட்டு வந்து அந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்ப்பதுக்காக தான் நான் தூக்கிட்டு வந்து எங்க வீட்டுல வச்சிருந்தேன். இத பாருங்க, மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன், அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக தான் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நான் செஞ்சிருக்கேன், இது கிட்னாப்பிங் என்ற வரையறைக்குள் வராது என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே தான் அவர் குற்றவாளி கிடையாது. அப்ப நல்லெண்ணத்தில் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து காப்பாத்துறாருன்னா அவர் குற்றவாளி கிடையாது, குழந்தையை கடத்துறாரு என்ற அர்த்தம் கிடையாது, அந்த குழந்தைக்கு நன்மை செய்யறாரு, எனவே அவர் அக்யூஸ்ட் கிடையாது. இப்படி நிரூபிக்கல, அப்ப அந்த நபர் வந்து அந்த குழந்தையை வந்து ஊனப்படுத்திருக்காரு, வேலைக்கு கூப்பிட்டு வந்து வச்சிருக்காரு, அல்லது கடத்தி இருக்கிறாரு, பிச்சை எடுக்கிறதுக்காக கடத்தி இருக்கிறாரு, அதனால்தான் ஊனப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தண்டிக்க முடியும். இதுதான் அண்டர் செக்ஷன் 363 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 3. சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க பிச்சை எடுப்பதுன்னா என்ன. பெக்கிங் மீன்ஸ் பாடுவது, ஆடுவது, குறி சொல்வது, ஜால வித்தைகள் செய்வது, பண்டங்கள் விற்பனை செய்வது, வேறு ஏதேனும் செய்கிற போலி நடிப்பின் மூலம் ஒரு பொது இடத்தில் பிச்சையை கெஞ்சி கேட்பது அல்லது வாங்குவது. குழந்தைய நீங்க அவங்ககிட்ட ஒரு சின்னோண்டு கூடைய கொடுத்து அதுல பிஸ்கட் பாக்கெட் எல்லாம் கொடுத்து நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல அந்த குழந்தைய வியாபாரம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் குற்றம்தான். அந்த குழந்தையை பாட வைப்பது, ஆட வைப்பது, குறி சொல்வது, ஜால வித்தைகள் மேஜிக் காட்டுவது அல்லது பண்டங்களை விற்பனை செய்வது. பஸ் ஸ்டாண்ட்ல சின்ன சின்ன பசங்க எல்லாம் பாருங்க, கையில ஒரு சின்ன ஒரு கூடையை வச்சுட்டு விற்பனை பண்ணுவாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் அது இதுன்ட்டு நிறைய சேல் பண்ணுவாங்க. அப்படி செய்தாலும் அல்லது வேறு ஏதேனும் செய்கிற போலி நடிப்பின் மூலம் ஒரு பொது இடத்தில், எந்த இடத்துல இருக்கணும், பப்ளிக்ல, ஒரு பொது இடத்தில் பிச்சையை கெஞ்சி கேட்பது அல்லது வாங்குவது. Begging means under section 363 capital A subsection 4 class A சொல்றாங்க soliciting or receiving alms in a public place, whether under the pretense of singing, dancing, fortune telling, performing tricks or selling articles or otherwise. அப்ப பாடுவது, ஆடுவது, குறி சொல்வது, ஜால வித்தைகள் காட்டுவது, பண்டங்கள் விற்பனை செய்வது அல்லது போலியாக நடிப்பது, இதன் மூலம் பொது இடத்தில் ஒரு குழந்தையை வந்து பிச்சை எடுக்க வைப்பது, கெஞ்சி கேட்பது அல்லது வாங்குவது, இதையெல்லாம் பிச்சை எடுப்பது என்ற வரையறைக்குள் வரும். கிளாஸ் 2ல சொல்றாங்க பிச்சையை கெஞ்சி கேட்க அல்லது வாங்க தனியார் இடங்கள் எதிலும். கிளாஸ் 1ல பொது இடம் சொல்லிட்டாங்க, கிளாஸ் 2ல தனியார் இடம், ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து பிச்சை எடுப்பாங்க.
அல்லது ஒரு கடைக்கு போயிட்டு பிச்சை எடுப்பாங்க அந்த குழந்தைகளை வச்சு, அதுவும் குற்றம். கிளாஸ் 3ல பிச்சை வாங்கும் அல்லது பறிக்கும் நோக்கத்துடன் தமக்கோ அல்லது வேறு ஒருவருக்கோ அல்லது ஒரு விலங்கிற்கோ இருக்கும் புண், இரத்த காயம், காயம், அங்க ஈனம் அல்லது நோய் இவற்றை திறந்து வைத்தல் அல்லது இவற்றை பார்க்குமாறு வைத்தல், இதுவெல்லாம் குற்றம் சார். எக்ஸ்போசிங் ஆர் எக்ஸிபிட்டிங் with the object of obtaining or exerting alms any sore, wound, injury, deformity or disease, whether of himself or of any other person or of an animal, இதுவெல்லாம் குற்றம். சில நேரத்துல இந்த குரங்கு, நாய், பாம்பு இதையெல்லாம் கொண்டு போயிட்டு வித்த காட்டுவாங்க, நரி. அப்ப பிச்சை எடுப்பதற்காக இத பிச்சை பறிப்பு நோக்கத்தோடு அந்த நபருக்கோ அல்லது வேறு ஒரு நபருக்கோ, தமக்கோ அல்லது வேறு ஒருவருக்கோ அல்லது ஒரு விலங்கிற்கோ இருக்கும் ஒரு புண், ஒரு இரத்த காயம், ஒரு காயம், ஒரு அங்க ஈனம் அல்லது நோய் இவற்றை திறந்து வைத்தல் அல்லது காணுமாறு வைத்தல், அதுவும் குற்றம். சில பேரு தான் காலில் இருக்கிற புண்ணை காட்டுவாங்க, இத பாருங்க நான் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கேன், எனக்கு பிச்சை போடுங்கன்னு சொல்லி சில பேர் காலில் இருக்கிற புண், கையில இருக்கிற புண் இதெல்லாம் காட்டுவாங்க, காட்டி பிச்சை எடுப்பாங்க. இதுவெல்லாம் குற்றம் சார். இதுதான் அண்டர் செக்ஷன் 363 சப்செக்ஷன் 4 கிளாஸ் A சப் கிளாஸ் 3ல சொல்றாங்க சார். அண்டர் செக்ஷன் 363 கேபிட்டல் A சப்செக்ஷன் 4 கிளாஸ் A சப் கிளாஸ் 4ல என்ன சொல்றாங்கன்னா, பிச்சையை கெஞ்சி கேட்கும் அல்லது வாங்கும் நோக்கத்தோடு வயது வராத ஒருவரை ஒரு காட்சி பொருளாக பயன்படுத்துதல் பிச்சை எடுத்தல் எனப்படும். ஒரு சின்ன குழந்தைய சர்க்கஸ் காட்டுறேன், வித்த காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய காட்டி பிச்சை எடுக்கிறாங்க பாருங்க, அதுவெல்லாம் குற்றம். பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சின்ன குழந்தைய இடுப்புல வச்சுட்டு ஒரு அம்மா வந்து பிச்சை எடுப்பாங்க பாருங்க, அதுவெல்லாம் பிச்சை எடுத்தல் என்ற வரையறைக்குள் வரும். அண்டர் செக்ஷன் 363 கேபிட்டல் A சப்செக்ஷன் 4 கிளாஸ் B ல சொல்றாங்க, கிளாஸ் B சப் கிளாஸ் 1ல ஆணாக இருந்தால் 16 வயதுக்குட்பட்ட ஒருவரை குறிக்கும். சப் கிளாஸ் 2ல சொல்றாங்க, பெண்ணாக இருந்தால் 18 வயது. ஆண் குழந்தைன்னா 16 வயசு, பெண் குழந்தை என்று சொன்னால் 18 வயதுக்குட்பட்ட ஒருவரை குறிக்கும். அப்ப பாதிக்கப்பட்டவரை புலன் விசாரணை அதிகாரி காலம் கடந்து விசாரணை செய்ததால் எதிரியை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்க முடியாது. அப்ப எதிரிக்கு ஏற்பட்ட பாதகத்தன்மையை விளக்க வேண்டும், ஏன் டிலே ஆச்சுன்னு சொல்லணும். அண்டர் செக்ஷன் 363 கேபிட்டல் A ல 4 உட்பிரிவுகள் சொல்றாங்க. சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றாங்க, ஒரு குழந்தையை கடத்துறாங்க, எதுக்காக? பிச்சை எடுப்பதற்கு அல்லது வேலை செய்வதற்காக. சட்டப்பூர்வமான காப்பாளராக அவர் இல்லாமல் இருந்தும் அந்த குழந்தை அவர் வசம் வைத்திருந்தால் அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். சப்செக்ஷன் 1ல. சப்செக்ஷன் 2ல பிச்சை எடுக்கும் செய்யும் பொருட்டு, வேலைக்கு வைத்துக் கொள்வது பொருட்டு அந்த குழந்தையை ஊனப்படுத்துறாங்க, அவருக்கு ஆயுள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, அந்த குழந்தை அவர் வசம் இருக்கிறது, வேறு வகையில் நிரூபிக்கப்பட்டால் இன்றி அவர் வந்து அந்த குழந்தை வந்து பிச்சை எடுப்பதற்காக, வேலை செய்வதற்காக அந்த குழந்தை அவர் வசம் வைத்திருக்கிறார்னு அர்த்தம். அப்ப அவர் சொல்லணும், என்ன டிஃபென்ஸ் எடுக்க முடியும்? இல்லைங்க, இந்த குழந்தை வந்து அனாதையா இருந்தான், கை கால் உடைக்கப்பட்டு கண் குருடாக்கப்பட்டு இந்த குழந்தைக்கு மருத்துவம் பார்க்கறதுக்காக நான் தூக்கிட்டு வந்து எங்க வீட்டுல வச்சிருக்கேன், நான் அந்த குழந்தைய கடத்தல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாருன்னா அவர் இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிருவார். அப்ப வேறு வகையில் நிரூபிக்கப்பட்டால் இன்றி அவர் இந்த 363A சப்செக்ஷன் 3 படி அவர் குற்றவாளி. சப்செக்ஷன் 4ல பிச்சைனா என்னன்னு சொல்றாங்க. சப்செக்ஷன் 4ல கிளாஸ் A அதுல 4 விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒன்று, பாட்டு பாடுவது, ஆடுவது, குறி சொல்வது, அல்லது ஜால வித்தைகள் ட்ரிக் பண்றது, அல்லது பண்டங்களை விற்பனை செய்வது, அல்லது வேறு ஏதேனும் செய்கிற போலி நடிப்பு, இதெல்லாம் பொது இடத்தில் செய்து ஒரு பிச்சையை கெஞ்சி கேட்பது அல்லது வாங்கினால் குற்றம். இது வந்து பிச்சை எடுப்பது என்ற வரையறைக்குள் வரும். இரண்டாவது, தனியார் இடத்துல நுழைஞ்சு பிச்சை கேட்டாலும் அதுவும் பிச்சை எடுப்பது என்ற பெக்கிங் என்ற வரையறைக்குள் வரும். மூன்றாவது, பிச்சை வாங்குவதற்காக பறிக்கும் நோக்கத்தோடு தமக்கோ அல்லது வேறு ஒரு நபருக்கோ அல்லது ஒரு விலங்கிற்கோ புண் ஏற்பட்டிருக்கிறது, இரத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது, அங்க இனம் ஏற்பட்டு நோய் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்க இவற்றை திறந்து வைத்தல் அல்லது காணுமாறு செய்தல். பொதுமக்கள் பாக்குற மாதிரி காலை காட்டுவாங்க, இதை பாருங்க என் காலெல்லாம் புண்ணாகி போச்சுங்க, எனக்கு பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி காட்டி பிச்சை எடுப்பது,
அதுவும் பிச்சை எடுத்தல் என்ற வரையறைக்குள் வரும். நான்காவது, பிச்சையை கெஞ்சி கேட்கும் அல்ல வாங்கும் நோக்கத்தோடு 16 வயசு வரை வயது வராத ஒரு மைனரை ஒரு காட்சி பொருளாக பயன்படுத்து. சின்ன குழந்தைய காட்டி பிச்சை எடுப்பாங்க பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெண் இடுப்புல குழந்தைய வச்சுட்டு பிச்சை எடுப்பாங்க. வித்த காட்டுறப்ப சின்ன குழந்தைய வச்சு பிச்சை எடுப்பாங்க. இதெல்லாம் பிச்சை எடுத்தல் என்ற வரையறைக்குள் வரும். இதுவே கிளாஸ் 4ல, கிளாஸ் B ல, சப் கிளாஸ் 1ல சொல்றாங்க, ஆணாக இருந்தால் 16 வயசு, பெண்ணாக இருந்தால் 18 வயசு. இதுதான் இந்த 363 கேபிட்டல் ஏல சொல்லப்பட்டிருக்கின்ற 4 விஷயங்கள். 4 சப்செக்ஷன்ல இத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.